நேற்று மாலை நான் இந்த தென் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் என்னென்ன மழைநீர் வடிகால் பணிகள் நடக்குதோ அங்கெல்லாம் நானும் நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மாநகராட்சியுடைய ஆணையர் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், ஆய்வுகள் மேற்கொண்டோம். பல வேலைகள் நடந்திருக்கு. 2 நாளாக எல்லா இடத்துலையும் மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழைநீர் தேங்கியிருக்கோ உடனடியாக அதான் அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிதுன்னு அங்கே கூடுதல் கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலாளர் பேரிடர் மேலாண்மை அந்த துறையினுடைய செயலாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி எங்கெங்கே என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன வேலைகள் துரிதப்படுத்தணும், எங்கெங்கே என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி நியூஸ்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் துரிதப்படுத்திருக்கிறோம். இப்போ முதலமைச்சருடைய ஆணைக்கிணக்கு தான் இன்றைக்கி இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த கிச்சன் சென்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு 1500 பேருக்கு இங்கே சமைக்கலாம். இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. மட்டும் நாங்கள் அரசு தயாராக இருக்கிறது. பொதுமக்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க.